ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி. நம்ம இன்னைக்கு வீடியோல அகர்வால் சஜஷன்ஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸ் ஃபுல்லாவே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து பார்க்க போறோம். இது ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, ஆர்பிஐ இந்த மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ், எஸ்எஸ்சி இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. அகர்வால் புக் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜஸ்ட் உங்களுக்கு லிசன் பண்ணுறதுதான்ப்பா வேலை. ஃபுல்லாக நான் டீச் பண்ணிடுவேன். உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா. எல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், A and B together can do a job in 2 days. B and C can do it in 4 days. A and C in 2 by 5 days. The number of days required for A to do the job alone is. A and B சேர்ந்து 2 daysல முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை B and C சேர்ந்து 4 daysல முடிக்கிறாங்க. A and C சேர்ந்து 2 by 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 5 into 2 10, 10 plus 2 12 by 5ன்னு வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆன்சர் 12 by 5. இப்போது 3க்கும் எல்சிஎம் போட்டிங்கன்னா அதான் டோட்டல் ஒர்க்கு. மேலே இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா, கீழே இருக்கிறது விட்டுருங்க. 2, 4, 12. இந்த 3லேயும் காமனாக இருக்க நம்பர் 12. 6 into 2, 3 into 4, 1 into 12. ஓகே, இப்போது பையில் என்னென்ன நம்பர் இருக்குதோ அதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடணும். இங்கே மட்டும் பை 5 இருக்குது. ஸோ 5ல் மல்டிபிள் பண்ணிடணும். இப்போ இங்கே எஃபிஷியன்சி 1ன்னு எடுக்கக்கூடாது, 5ன்னு எடுக்கணும். ஓகே, A plus Bயோட எஃபிஷியன்சி 6, B plus Cயோடது 3, A plus Cயோட எஃபிஷியன்சி 5. இப்போ 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 6 plus 5 9, 9 plus 5 14ன்னு வருமா? இந்த 14 அப்படிங்கிறது A plus B, B plus C, A plus C 3 பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணும்போது வந்த வேல்யூ. டோட்டலாக A plus A 2A இருக்குது. நெக்ஸ்ட்டு B plus B 2B, C plus C 2C இருக்குது. இங்கே சைடில் இடம் இல்லைப்பா, அதனால நான் முன்னாடி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு 2 காமனாக இருக்குதா? 2வை வெளியே எடுத்துட்டிங்கன்னா A plus B plus C equal to 14ன்னு வந்துடும். 2க்கு 2 இங்கே 2ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7ன்னு வரும். இப்போ A plus B plus Cயோட எஃபிஷியன்சி 7. நம்மளுக்கு A தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. இப்போது டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? டோட்டல் ஒர்க்கு 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எஃபிஷியன்சி வேணும், ஏயோட எஃபிஷியன்சி வேணும். ஏ தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எஃபிஷியன்சிக்கு பதிலாக ஏயோட எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு A plus Bக்கு தான் தெரியும், ஏக்கு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 3 பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணால் 7. இதில் B plus Cயோட எஃபிஷியன்சி 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? ஃபஸ்ட்டு இருக்கிறது டைம், லாஸ்ட் இருக்கிறது எஃபிஷியன்சி, மிடில் இருக்கிறது டோட்டல் ஒர்க்ப்பா. ஓகே, இதில் B plus Cயோட எஃபிஷியன்சி 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே B plus Cக்கு பதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். A plus 3 equal to 7. இப்போ A equal to 7 minus 3 4ன்னு வருமா? ஏயோட எஃபிஷியன்சி 4. இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாம். டோட்டல் ஒர்க் 12, எஃபிஷியன்சி 4. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 days ஒரு ஆன்சர்ப்பா. A டோட்டல் ஒர்க்கை தனியாக பண்ணுறதுக்கு 3 days ஆகுது. ஆப்ஷன் B 3 is answer. Okay. Next one. A and B can do a piece of work in 5 days. B and C can do it in 7 days. A and C can do it in 4 days. Who among these will take least time? இந்த 3 பேரில் கம்மியாக டைம் எடுத்துக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எஃபிஷியன்சியும் டைமும் எப்போவுமே இன்வெர்ஸில் இருக்கும்ப்பா. எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. ஓகேவா? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆனதுன்னா எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆனதுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆனதுன்னா டைம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரெண்டுமே ரெசிப்ரோக்கலில் இருக்கும்.
இப்போ யார் அதிகமாக டைம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கம்மியாக எஃபிஷியன்சி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு லீஸ்ட் டைம்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதோ அவங்க தான் கம்மியான டைம் எடுத்திருப்பாங்க. ஓகே, A plus B 5 days, B plus C 7 days, A plus C 4 daysல முடிச்சிருக்காங்க. மூணுக்கு எல்சிஎம் போட்டிங்கன்னா எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ 7 × 5 × 4 தான் டோட்டல் ஒர்க்காக வரும்ப்பா. இது டைம். இப்போ எழுத போகிறது எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்கில் இருந்து டைமை டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா, டோட்டல் ஒர்க்கு 5 × 7 × 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு எஃபிஷியன்சி எழுத போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பியோட டைமை சப்ஸ்டியூட் பண்ணணும். டைமுக்கு பதிலாக 5, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 4 28ன்னு வருமா. இதை ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு இங்கே 5 இருக்குதா, ஸோ இங்கே 5ஐ மட்டும் விட்டுருங்க, பேலன்ஸ் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 7க்கு 7ஐ விட்டுறணும், பேலன்ஸ் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 4க்கு 4ஐ விட்டிங்கன்னா 5 × 7 35. ஓகே, இது 2 × A + B + Cயோட எஃபிஷியன்சி. 28 + 20 48, 48 + 35 48 15 எடுத்துக்கோங்கப்பா. 50 + 35 85, 85லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 83. இப்போ A + B + Cயோட எஃபிஷியன்சி 83/5ன்னு வருமா. 83/5 சரி 83/2ன்னு வருமா. இந்த 2ல் டிவைட் பண்ணிங்கன்னா இதை 82 + 1ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 82ல் ½ 41, 1ல் ½ 0.5. இப்போ A + B + Cயோட எஃபிஷியன்சி 41.5பா. ஃபஸ்ட்டு ஏக்கு எவ்வளோன்னு பாருங்கள். A + பியோட எஃபிஷியன்சி 28. A + B சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சியோட எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். சியோட எஃபிஷியன்சி A + பிக்கு பதிலாக 28ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 28 + C = 41.5ன்னு வரும். சியோட எஃபிஷியன்சி 41.5 - 28. 28 + 2 30, 30 + 11.5 41.5. இப்போ 13.5. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பிக்கு, நெக்ஸ்ட்டு ஏக்கு கிடைக்கும்ப்பா. இங்கே என்ன லெட்டர் இல்லையோ அதுதான் அடுத்த எஃபிஷியன்சியாக வரும். டோட்டல் 14.5. இதுலேருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 21.5 வருமா. லாஸ்ட்டு பி 35. 41.5லேருந்து 35 மைனஸ் பண்ணிங்கன்னா 6.5ன்னு வரும். ஓகேவா, நம்மளுக்கு யார் லீஸ்ட் டைம் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் டைம் யார் எடுத்துக்குவாங்கன்னு தான் கேட்குறாங்க. எஃபிஷியன்சி அதிகமாகும்போது தான் டைம் கம்மியாகும். யாரோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குதோ அவங்க தான் கம்மியாக டைம் எடுத்துருப்பாங்க. ஏயோட எஃபிஷியன்சி தானே அதிகமாக இருக்குது, ஏக்கு தான் 21.5ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்ப்பா. ஏயோட எஃபிஷியன்சி தான் அதிகமாக இருக்குது, ஸோ ஏ பண்ண ஒர்க்கு தான் கம்மியான டைமில் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏ அண்ட் பி. இது இன்னும் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா ஒன் ஷாட் வீடியோ ஒன்று இருக்கும் இப்போ டைம் அண்ட் ஒர்க், அது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நிறைய இருக்கும், அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு A and B can do a piece of work in 12 days, B and C in 8 days, C plus A in 6 days. How long would B take to do work alone? B தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்கப்பா. A plus B சேர்ந்து 12 days, B plus C சேர்ந்து 8 days, C plus A சேர்ந்து 6 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ மூணுக்கும் எல்சிஎம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். 12 ஒவ்வொரு டேபிளாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 12 × 1 12. 12 அப்படிங்கிறது 8 டேபிளில் வராது, ஆனால் 6 டேபிளில் வரும். நம்மளுக்கு மிடில் எடுக்கிற வேல்யூ 3 டேபிள்லையும் வர்ற மாதிரி எடுக்கணும். ஓகே,
ஃபஸ்ட்டு 12 இன்ட்டு 1 போட்டப்போ ஆன்சர் வரல. நெக்ஸ்ட்டு 12 இன்ட்டு 2. 12 இன்ட்டு 2 24 8 இன்ட்டு 3யும் 24 தான், 6 இன்ட்டு 2வும் 24 தான். ஸோ 24 மிடில் எழுதிக்கோங்க. இப்படி போடணும் ஆர் எல் ஷேப்பில் போடணும்ப்பா. 12 8 6ன்னு எல் ஷேப் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எல் ஷேப்பில் ரொம்ப டைம் எடுக்கும், எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட் கற்றுக்கோங்க. ஓகே, இது வந்து மைண்ட்லேயே பண்ணிடலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு 12 இன்ட்டு 2 24, 8 இன்ட்டு 3 24, 6 இன்ட்டு 4 24. இது டைம், இது எஃபிஷியன்சி, மிடில் இருக்கிறது டோட்டல் ஒர்க்கு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 4 6, 6 + 3 9ன்னு வருமா? இங்கே எஃபிஷியன்சி 2 இன்ட்டு A + B + Cயோட எஃபிஷியன்சி தான் 9. இப்போ A + B + Cக்கு 9/2ன்னு வரும். 9ல் ஹாஃப் 4.5ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு பி தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சிக்கு இங்கே பிக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணணும்ப்பா. பியோட எஃபிஷியன்சி வேணும்னா பி லெட்ரு எங்கே இல்லையோ அதை எடுத்துக்கணும். 4ன்னு இருக்குதா? A + Cக்கு 4, B + 4 ஈக்குவல் டு 4.5, B ஈக்குவல் டு 4.5லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.5 0.5ன்னு எழுதிக்கலாம், ஆர் 1/2 ஹாஃப்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ டோட்டல் ஒர்க் 24 பை பியோட எஃபிஷியன்சி 1/2. A பை B பை சின்னு இருந்ததுன்னா இதை AC பை பின்னு எழுதிக்கலாம்ப்பா. ஓகே, இந்த டேர்மையே 24 இன்ட்டு 2/1ன்னு எழுதிக்கலாம். பை 1 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். 24 இன்ட்டு 2 48 இஸ் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் டி 48 days இஸ் ஆன்சர். ஓகே, எல்லா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்கப்பா. Next one, A can build a wall in same time which B and C together can do it. A ஒரு ஒர்க்கை எவ்வளோ டைமில் முடிக்கிறாங்களோ அந்த டைம் B and C பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு A and B together could do the work in 25 days. C alone can do it in 35 days. A + B சேர்ந்து 25 டேஸில் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை சி மட்டும் தனியாக பண்ணும்போது 35 டேஸில் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? பி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -bன்னு வரும். A - B ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாம். இந்த சிக்கு பதில் A - Bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்ப்பா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B தனியாக பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5:7ன்னு வரும். 5:7 அப்படிங்கிறது டைம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. A + B + A - B எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 35 + 25 40 16 வருமா? இப்போ இதுலேருந்து 2A ஈக்குவல் டு 30, A ஈக்குவல் டு 15ன்னு வரும்ப்பா. இது இருக்கட்டும். இதுலேருந்து எஃபிஷியன்சி இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதணும். ரெசிப்ரோக்கல்னா ரேஷியோவில் இருக்கும்போது ரிவர்ஸில் எழுதிக்கணும்ப்பா. 7:5ன்னு வரும். A and B சேர்ந்து பண்ணும்போது 25 days ஆகுது. நம்மளுக்கு எஃபிஷியன்சி 7. 7 × 25 இதை டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ நம்மளுக்கு பியோட எஃபிஷியன்சி தான் வேணும். இது கூட தேவையில்லப்பா. ஓகே, இதுலேருந்தே டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். டைம் 25, எஃபிஷியன்சி 7. 25 × 7 தான் டோட்டல் ஒர்க்கு.
இப்போ நம்மளுக்கு பியோட எஃபிஷியன்சி வேணும். ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 7, ஏ மைனஸ் பியோட எஃபிஷியன்சி 5. எல்லாத்துலேயும் சிம்பிள் மாற்றிடலாமா? சிம்பிள் மாற்றினீங்கன்னா 2b ஈக்குவல் டு 2ன்னு வரும். பியோட எஃபிஷியன்சி 1ன்னு எழுதிக்கலாமா? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 7, ஏ மைனஸ் பியோட எஃபிஷியன்சி 5. இதை அப்படியே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ப்பா. பியோட எஃபிஷியன்சி 1, டோட்டல் ஒர்க்கு 7 × 125. நம்மளுக்கு இப்போது டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்கு 25 × 7, 25 × 6 150, 150 + 25 175. பியோட எஃபிஷியன்சி 1. இப்போ ஆன்சர் 175. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன். ஏயோட டைமு ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி சேர்ந்து ஒர்க்கை பண்ணுறதுக்கு 25 டேஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சி தனியாக பண்ணுறதுக்கு 35 டேஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு இருக்குதா? இதுலேருந்து கொஸ்டினில் பியோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 வேல்யூவையுமே நான் பி வர்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். அதனால தான் சியை வந்து நம்ம மாற்றுறோம். ஓகே, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கலாமா? இங்கே ஏ சிக்கு பதில் ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இது டைம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 25:35. ரெண்டுமே 5ல் கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ ஆன்சர் 5:7ன்னு வரும். இது டைம். டைமை அப்படியே இன்வெர்ஸில் எழுதுனீங்கன்னா அதான் எஃபிஷியன்சி. ஓ 7:5 எஃபிஷியன்சியா? ஓகே, டைம் இன்டூ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்ப்பா. டைம்னு ஏ ப்ளஸ் பிக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பியோட டைம் 25ன்னு கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு ரேஷியோ படி தான் 5. ரெண்டையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் தான் 5. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்து எடுக்கக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுக்கணும். 25 இன்டூ எஃபிஷியன்சி 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ண வேணாப்பா, ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் பண்ணாலும் 175ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு பியோட டைம் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. இங்கே எஃபிஷியன்சிக்கு பதில் பியோட எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பியோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரியணும்ல. ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கிது. ஏ பி ரெண்டோட எஃபிஷியன்சி மைனஸ் பண்ணும்போது 5ன்னு கிடைக்கிது. நம்மளுக்கு பி தான் வேணும். ஸோ ஏ கேன்சல் பண்ணிடுங்க. ஏ கேன்சல் பண்ணுறதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். 2b ஈக்குவல் டு 2ன்னு வரும். பியோட வேல்யூ 1ன்னு வரும்ப்பா. நெக்ஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 175/1. ஆப்ஷன் சி 175 இஸ் ஆன்சர். ஓகே, நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இங்கே டைம் வந்து கொஸ்டினில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர் நம்ம எப்போவும் எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி 25 டேஸ் ஆகுது. சி பண்ணுறதுக்கு 35 டேஸ் ஆகுது. இப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் போட்டிங்கன்னா அதுதான் டோட்டல் ஒர்க்காக வரும். 25 35 ரெண்டுலேயுமே 5 கேன்சல் ஆகிருக்கு. 5 வந்து ஈவனாக இருக்குது. ஸோ 5 போக ரிமைனிங் இங்கே 5 இருக்கும், இங்கே 7 இருக்கும். 5 × 5 × 7 தான் டோட்டல் ஒர்க்குப்பா. ஓகே, காமனாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிடணும். ரிமைனிங் இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 7 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே 25 இருக்குதா? 5 × 5 25, ரிமைனிங் 7. நெக்ஸ்ட் இங்கே 35 இருக்குது. 5 × 7 35, ரிமைனிங் 5. ஓகே, இது டைம், இது எஃபிஷியன்சி. மிடில் இருக்கிறது டோட்டல் ஒர்க்கு. நம்மளுக்கு இப்போது பி தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க.
இந்த ஈக்குவேஷனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சிக்கு பதிலா ஏ மைனஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா பி கேன்சல் ஆயிரும்ப்பா. ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ மைனஸ் பின்னு போடும்போது ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். பி கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ஏயோட எஃபிஷியன்சி தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணும்போது தான் ஏ கேன்சல் ஆகும். ஓகே, நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட பி கண்டுபிடிக்கலாம், ஆனால் டைம் வேஸ்ட் ஆகும். மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். ஆன்சர் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாமா? ஏக்கு ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 2bன்னு கிடைக்குதா? 2b ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் மைனஸ் பண்ணும். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 2, பியோட ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஓகே, பியோட எஃபிஷியன்சி 1. நம்மளுக்கு ஃபார்முலா total work by efficiency. Total work 5 into 5 25, 25 into 7 175 by 1. Okay, option C 175 is your answer. First method வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2aன்னு வரும். 2a ஈக்குவல் டு இங்கே ஆட் பண்ணும்போது 12ன்னு கிடைக்கும். இப்போ ஏயோட எஃபிஷியன்சி 6ன்னு வரும். ஓகேவா? ஏ பிளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7. ஏயோட எஃபிஷியன்சி 6ன்னு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ 6 பிளஸ் பி ஈக்குவல் டு 7ன்னு போடணும். இப்போ பி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. A takes 5 days more than B to do the certain job and 9 days more than C. B எத்தனை நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்களோ அதை விட 5 days அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி C எத்தனை நாள் முடிக்கிறாங்களோ அதை விட 9 days அதிகமாக எடுத்துக்கிறாங்க. யாரு? A. நெக்ஸ்ட்டு A and B together can do the job in same time as C. A and B சேர்ந்து பண்ணும்போது C பண்ணுற டைம் எடுத்துக்கிறாங்க. How many days A மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்குறாங்கப்பா. ஏ வச்சு தானே கேட்குறாங்க. ஸோ ஏ தனியாக பண்ணுறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகும்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏயோட எஃபிஷியன்சி 1/x ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பி பண்ணுறதுக்கு ரிவர்ஸ்லேருந்து எழுதுங்கப்பா. பி பண்ணுற டேஸை விட 5 ஆட் பண்ணும்போது தான் ஏ பண்ணுற டேஸ் எவ்வளோன்னு கிடைக்குது. இப்போ பியோட எஃபிஷியன்சி வேணும்னா ஏக்கு பதில் எக்ஸு, இந்த 5 இந்த பக்கம் வரும்போது -5ன்னு வருமா? ஓகே, ஸோ பி பண்ணுறதுக்கு எக்ஸ் மைனஸ் 5 days ஆகுதுப்பா. which is equal to C. சியோட எஃபிஷியன்சிக்கு ஏ பண்ணுறதுக்கு சியோட 9 days ஆட் பண்ணும்போது தான் ஏவோட டேஸ் கிடைக்குது. ஏக்கு பதில் எக்ஸு, சியோட டேஸு எக்ஸ் மைனஸ் 9 எடுத்துக்கலாமா? ஏக்கு எக்ஸ் டேஸ் ஆகுது, ஏ பண்ணுறதை விட 9 நாளைக்கு முன்னாடியே சி கம்ப்ளீட் பண்ணிடுது. ஓகே, 1/x மைனஸ் 9. இங்கே ஏ தான் எடுக்கணும்னு கிடையாதுப்பா. ஏக்கு பதில் நீங்கள் சியை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பியை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். A plus B equal to C. ஓகே, இப்போ சியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஏ பண்ணுறதுக்கு ஏ ஒரு வேலையை பண்ணுறதுக்கு பி எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களோ அதை விட 5 days அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சி எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்களோ அதை விட 9 நாள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம சியை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, சி ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம், ஆர் சி டேஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது எல்லா டேர்மையுமே எக்ஸ் வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு
இங்கே எக்ஸ் போட்டுடலாம், சிக்கு பதில் எக்ஸு. மேலே இருக்க இதை கொஞ்சம் மாற்றணும்ப்பா. ஏக்கு பதில் ஏ பண்ணுறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் 9 டேஸ் ஆகுது. இப்போ எஃபிஷியன்சியில் எழுதும்போது 1/x + 9ன்னு எழுதணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பி. இந்த பி வர மாதிரி மாற்றணும்னா பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 5ன்னு எழுதணுமா? ஏக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 9. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 9 மைனஸ் 5ன்னு வரும். ப்ளஸ் 9 மைனஸ் 5 ப்ளஸ் 4ஆ? 9லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 4. ஸோ பியோட டைம் எக்ஸ் ப்ளஸ் 4 டேஸ்ப்பா. 1/x + 4 which is equal to c. cயோட டேஸ் x டேஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1/x. நெக்ஸ்ட் எல்சிஎம் போட்டிங்கன்னா 2x + 9 + 4 13 by x² + 9 + 4 13x plus 4 into 9 36 equal to 1/x. நெக்ஸ்ட் x இங்கே மல்டிபிள் பண்ணிடலாமா? x² 13xன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் வந்துடும்ப்பா. ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் வரும்போது 13x ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2x² இருக்கும், இங்கே ஒரு x² இருக்கும். 2x²லேருந்து ஒரு x² மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் x² மட்டும் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகுதா? நான் தனியாகவே எழுதி காமிச்சிடுறேன்ப்பா. இப்போ கிராஸ் மல்டிபிள். டூ இன்டூ எக்ஸ் 2x² ப்ளஸ் 13x ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த டேர்ம் x² ப்ளஸ் 13x ப்ளஸ் 36ன்னு வரும். இங்கேயும் ப்ளஸ் 13x, இங்கேயும் ப்ளஸ் 13x ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2x² இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா x² ஈக்குவல் டு 36. இப்போ எக்ஸோட வேல்யூ 6 இஸ் ஆன்சர்ப்பா. எக்ஸ் அப்படின்னா என்ன எடுத்துருக்கோம்? சியை தான் எடுத்திருக்கோம். சி தனியாக பண்ணுறதுக்கு 6 டேஸ் ஆகுது. நம்மளோட கொஸ்டின்ல ஏ தனியாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 6. 6 + 9 9 + 6 15 இஸ் ஆன்சர்ப்பா. ஏ தனியாக பண்ணுறதுக்கு 15 டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகே, இதையே எல்சிஎம் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? a + b = c. a b c. a ஒரு ஒர்க்கை தனியாக பண்ணுறதுக்கு a = b + 5, c = a = c + 9. சியோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சி எக்ஸ் டேஸ் பண்ணாங்கன்னா ஏ பண்ணுறதுக்கு எக்ஸ் + 9 டேஸ் ஆகும். இப்போ பி பண்ணுறதுக்கு எக்ஸ் + 4 டேஸ்ன்னு கண்டுபிடிச்சோமா? இப்போ 3க்கும் எல்சிஎம் போட்டிங்கன்னா எக்ஸ் + 9 எக்ஸ் + 4 எக்ஸோட வேல்யூன்னு வரும்ப்பா. நெக்ஸ்ட்டு இது டைம், இது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எழுதும்போது இங்கே என்ன டேர்ம் இருக்குதோ அதை மட்டும் விட்டுருங்க, ரிமைனிங் இருக்க ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஏக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பிக்கு எக்ஸ் + 4 போக எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 9ன்னு வரும். நெக்ஸ்ட்டு சிக்கு எக்ஸை விட்டுட்டிங்கன்னா எக்ஸ் + 9 இன்ட்டு எக்ஸ் + 4ன்னு வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏக்கு எவ்வளோ நாள் ஆகும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 9 இன்ட்டு எக்ஸ் + 4. இது டோட்டல் ஒர்க்கு பை ஏயோட எஃபிஷியன்சி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் + 4. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் + 4 எக்ஸ் + 4 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்குது எக்ஸ் + 9 ஒரு ஆன்சர்ப்பா. இப்போ நீங்கள் ஆப்ஷனில் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். எது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் ஆன்சராக வரும். ஓகே, அதை விட இது கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு சொன்னதே யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. இப்போ பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.